கல்வியால் வரும் சக்தி, அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி. பராசக்தி மேல்நிலைப் பள்ளி LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. கோட்டைப்பட்டி, பேரையூர், மதுரை. தொடர்புக்கு 7010726986 701072698 ஈயத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறண்ணி உகந்தேலோர் ஆண்டாள் தன்னுடைய தோழிமாரெல்லாம் போய் கூப்பிட போகிறா நிமித்தான். அப்படி கூப்பிட போகிறப்ப அவங்களுக்கு சில கட்டளைகள் இடுறா. அன்பு கட்டளைகள் தான், அரச கட்டளை இல்லை, அன்பு கட்டளை இடுறா. எப்படி அப்படின்னா, நாம் கண்ணபெருமானை பார்த்து சில வரங்கள் கேட்க போகிறோம். அப்போ நாம் நமக்காக சில விதிமுறைகளை வகுத்துக்கிறணும். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க சாமி மாலை போட்டால் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வச்சுக்கிறாங்களோ, கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு சில விதிகளை வச்சுக்கிறாங்களோ, அது மாதிரி ஆண்டாள் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. அது பாருங்கள், அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர்களே, தமிழ்நாட்டில் பிறந்தவர்களே அப்படியெல்லாம் கூப்பிடல. உலகத்திற்கு எல்லாத்தையும் சொல்கிறான். யான் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெற வேண்டும், வையகம் பெற வேண்டும். வையத்து வாழ்வீர்கள் நாமும் இந்த பாவைக்கு. இந்த திருப்பாவை அப்படின்னால என்ன அப்படின்னா, நோன்பிருத்தல் தான் அர்த்தம். பெண்கள் நல்ல கணவன்மாரை அடைய வேண்டும் என்பதற்காக பாவை நோன்பிருப்பார்கள். அதனால்தான் பாவையில் முடிக்கிற அவ. நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. நாம் யாரை போய் கும்பிட போகிறோம்? பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. அவன் முழிச்சிருக்க மாதிரி தூங்குறான்னு நம்மளை சொல்லுவோம். ஆனால் அவன் தூங்குற மாதிரி முழிச்சிருக்கிறானா, அதுதான் கடவுளுக்கு நமக்கு ஏற்பாடு. பையத்துயின்ற பரமன் அடிபாடி. இனிமேல் தான் விதி கொடுக்குறா பாருங்க. அதாவது விரதம் இருக்கிறப்ப எப்படி விரதம் இருக்கணும்னா, இப்போ சில பேர் நான் இப்போ எப்போவுமே சாப்பிடாத ஒரு பொருளை நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படிப்பாங்க. அதுக்கு பேர் விரதம் இல்லை. நமக்கு பிடிச்ச பொருளை, நமக்கு கிடைக்கிற பொருளை வேணான்னு சொல்லணும். அதுக்கு பேர் தான் விரதம். இப்போ தார்பாளையத்தில் நின்றுக்கிட்டு எனக்கு ஜிலேபி பிடிக்காது அப்படின்னா அங்கே என்ன கிடைக்கும்? கிடைக்காது. சகாரா பாலைவனத்தில் ஜிலேபி கிடைக்குமா? இருக்காது. நம்மகிட்ட கிடைக்கக்கூடிய பொருளை நம்ம சாப்பிடாமல் இருக்கணும், கைக்கிட்ட இருக்கணும். இப்போ இவர் சொல்கிறா, என்ன சொல்கிறா பாருங்கள், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம். பெண்களுக்கு பொதுவாக அழகு பண்ணிக்கொள்ள பிடிக்கும். இவன் என்ன சொல்கிறா, நாம் இந்த விரத காலங்களில் மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியும், பூந்தோல் பூ வைக்க மாட்டோம், மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தீக்குறள் என்ன தெரியுங்களா? அதாவது இந்த சிறிய இதில் கிசுகிசுன்னு பேசிக்கிறது தான், இந்த புரணி பேசுறது நம்ம சொல்லுவோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும், தீய வார்த்தைகளை சொல்ல மாட்டோம். அப்புறம் என்ன, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயம் பிச்சை, இந்த தர்மம் பண்ணுதல் மற்றவையெல்லாம் சொல்கிறது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறென்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஆக ஆயர்பாடியில் அதிகம் கிடைப்பது பாலும் நெய்யும் தயிரும் மோரும் வெண்ணையும் தான். இது எதையுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம், மலரிட்டு முடிய மாட்டோம், கண்ணில் மையிட்டு எழுத மாட்டோம்.
அவனுடைய திருநாமத்தை சொல்லுவோம், நல்லது செய்வோம், தீதை கையிடுவோம். இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் என்னென்ன வேணும், இதெல்லாம் என்னென்ன வேணாம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் நம்முடைய இதில் தொடங்குவோம் அப்படின்னு இந்த 2வது பாட்டில் முதல் பாட்டில் மார்கழியின் பெருமையை சொன்னால் 2வது பாட்டில் நோன்பின் அருமையை சொல்லியிருக்கிறாள். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிடையீர் சீசீவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசல் சிவலோகல் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாம் ஆரேலோரெம்பாவாய். மணிவாசகப் பெருமான் பாடிய, மாணிக்கவாசகர் பாடிய திருவெம்பாவையின் 2வது பாடலுக்கான பொருளை காண இருக்கின்றோம். முதல் தோழி எழுப்பியாச்சு, அவளையும் கூட்டிகிட்டு அடுத்த தோழி வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகிறப்ப அங்கே அந்த தோழி தூங்கிட்டு தான் இருக்கிறான். இன்றைக்கா இருந்தால் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிடலாம். இந்த பெண்கள் எப்படி எழுப்புறாங்க? பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் போதார் அமளிக்கே நேசமும் வைத்தினையோ நேரிலையாய். அவர் என்ன சொல்கிறாங்க? அருமையான அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நம்ம சாதாரணமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ என்ன சொல்லுவ? நான் எப்போ பார்த்தாலும் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும். அப்போல்லாம் தொலைக்காட்சி இல்லாதனால ராப்பகல் பெண்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் போதார் அமளிக்கே நேசம் வைத்தினியோ. அப்படி பேசுன நீயே இன்னைக்கு இப்படி படுக்கை மீது பாசம் கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொன்ன உடனே, நேரிலையாய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே இப்போ அந்த பொண்ணு என்ன செஞ்சா, எந்திரிச்சு வராமல் உள்ளேருந்தே பதில் சொல்கிறா. நேரிலையீர் சீசி இவையும் செலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் அலர்பாதம் தந்தரல வந்தருளும் நேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசனார் கண்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். இப்போ அந்த பெண்ணு கேட்குறா, நேரிலையீர் நேரிலையாய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவள் உள்ளேருந்து, நேரிலையீர் நல்ல அருமையான அடிகள்களை இந்த பெண்களே, விளையாடுற இடம் இருந்தானா என் வீட்டு வாசப்படி தான் கிடச்சதா? சிசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ. ஏசுதல்னா என்ன? என்னை திட்டுறதுக்கு உங்களுக்கு தான் நேரம் கிடச்சதா? சொன்ன உடனே விண்ணோர்கள் ஏற்றுதற்கு, அப்போ வெளியிருந்த பெண்கள் சொன்னாங்களாம், விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் தந்தரல வந்தரலும் நேசன். அவன் திருவடிகள் எப்படிப்பட்டதுன்னா அப்படியே ஜொலிக்குமா. அதை காண்பதற்காக தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்களும் வருவார்களாம். அவன் எப்போதும் சிவலோகத்தில் இருப்பான்னு நம்பிட்டு இருக்க வேண்டாம், அவன் பூமியை நோக்கி வருவான். சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்திற்கு ஈசனார் கண்பர். அவன் எங்கே ஆடிட்டு இருப்பான் அப்படின்னு கேட்டால், திருநடனம் புரிகின்ற இடம் எது என்றால் திருச்சிற்றம்பலம், பொன்னம்பலம். அங்கே அவன் நடனம் பயில்வான். அப்படிப்பட்டவனை காண்பதற்காக நாமெல்லாம் போக வேண்டாமா, நீ எழுந்து வான்னு சொன்ன உடனே அந்த பெண்ணை எழுந்து வர்றான். இந்த 2வது தோழியை அழைச்சிக்கிட்டு அவர்கள் 3வது தோழிமாரை பார்ப்பதற்காக போகிறாங்க. இப்போ பாடலுக்கான பொருளை நான் சொல்லிட்டேன். பெண்கள் பேசுகிற உரையாடல் அற்புதமான உரையாடல். அதை இளம்பெண்கள் உரையாடுகிற போது அவ்வளோ அழகாக உரையாடல் சொல்லுவாங்க. அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே ஒத்த வயது உள்ளவர்கள் ஆதலால் இவன் ஒரு கேள்வி கேட்க அவன் ஒரு பதில் சொல்ல, அவன் ஒரு கேள்வி கேட்க ஒரு பதில் சொல்ல. அப்படிப்பட்டவனை பாடுவதற்காக நாம் செல்லுகிறோம். பெண்ணே எழுந்துவான்னு கூப்பிட்டாங்கன்னு அந்த 2வது தோழி எழுந்து வந்தால் 3வது தோழியை காண்பதற்கு அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும்
நான் முன்தொடர்ந்து செல்கிறேன், நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.